2021க்கு பின்னர் அதுக்கப்புறம் வந்து அவர் சிறை செல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வருகிறார் இந்த துறை. இல்ல நான் இந்த துறையில நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் தங்கம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடக்குது இந்த துறைக்கு மட்டும். அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வருடமும் அதாவது ஒவ்வொரு வருட காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றோமே நம்ம ஆட்கள் பற்றாக்குறை எல்லாமே சொல்லி வரோமே, இந்த துறைக்கு மட்டும் அதாவது 2016 நான் அதுக்கு முந்தைய ஆண்டுகாலில் மட்டும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். 2016 2021 ஆண்டு காலத்துல மட்டும் நம்ம மொத்தமாக இங்க ஆட்கள் வேலைக்கு எடுத்தது வந்து 9613 பேர். அதில் இந்த 2021 26 காலகட்டத்தில் வந்து 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுகிறதுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15,000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல 343 பேர் மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அது இல்லாமல் சப்ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து 2016-21 காலகட்டத்தில் 359 சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த ஆண்டு காலம் இதை 2021-26 வந்து 122. ஸோ இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பெரிய லெவலான எந்த மாற்றங்களும் பெரிய மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஸோ அதே காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தளவாடங்களை பற்றி சொல்லியிருந்தார். எவ்வளோ தளவாடங்கள், அதாவது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய வாங்கணும், இந்த வார காலகட்டத்தில் நிறைய தளவாடங்கள் தேவைப்படும். அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து வாங்கின தளவாடங்களுக்கும் இப்போயும் கம்பேர் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 84,000 ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் போன 5 ஆண்டுகளில் 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வாங்கப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் மிகவும் அதிகம். நமக்கு இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு சுமார் 593 சப்ஸ்டேஷன்ஸ் நமக்கு உடனடியாக தேவைப்படுது. அதாவது இன்னைக்கு இருக்கிற பவரோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 593 சப்ஸ்டேஷன் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஆய்வில் உட்கொண்ட நம்மளுடைய தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட 3 முறை எங்களுடைய துறைக்கு ஆய்வு செய்திருக்கிறார். அதில் ஆய்வு உட்கொண்டு இந்த வருடம் மட்டும் உடனடியாக 209 சப்ஸ்டேஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணி அதை உடனடியாக நிறுவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்த வர சில ஆண்டுகளில் வந்து 263 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம நிறுவ வேண்டும் கேட்டுக்கிறார். இது இல்லாமல் நீங்க விளக்கமாக சொல்லிக்கிறோம். அவங்க இப்ப கேட்ட அந்த சியூஜி நம்பருக்கும் கேட்டிருந்தார். சியூஜி நம்பர் ஏர்டெல்ல வந்து அவர்களே வந்து அதுல சேவையில பிரச்சனையா இருந்து அது இப்ப நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்ட காரணத்தினால் நம்ம அதை திரும்ப அந்த நம்பரை வந்து இது மாற்ற முடியுமான முயற்சி செய்தோம். அதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தனால புதிதாக வேற வெண்டர்ட்ட நம்ம நம்பர் வாங்கி அதுவும் நேற்றிலிருந்து பயன்பாடுக்கு வந்துவிட்டது. நன்றி. மாண்பு உறுப்பினர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டுதலுக்குரிய எங்களுடைய சின்னவரப்ப சொன்னாங்க காலையில். எது இருந்தாலும் நம்ம பதவி ஏற்றுக்கிட்ட கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு தவறுகள் இருந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்ட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டதனுடைய அர்த்தம் நிறைவேறும். அப்படி இல்லாமல் துறையில் சில தவறுகள் இருந்தால் அல்லது முன்னால் உங்களுக்கு கண்களுக்கு அது தவறாக தெரிந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
இப்ப துணை மின் நிலையங்களுடைய நிலைகளை பற்றி சொன்னார்கள். 423 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 122 துணை மின் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே ஏறத்தாழ 122 துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் நீங்களே தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கு 5,066 கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னீர்கள். ஆகையால் கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு அதற்கான புதிய திட்டங்களையும் புதிய மின் உற்பத்திக்கு ஏற்ப மின் விநியோகத்திற்கான வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன.